விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தாவேக மாநில மாநாட்டிற்கு வரவேற்பு தெரிவித்து பேனர் வைத்தபோது மின்சாரம் தாக்கியதில் கல்லூரி மாணவர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு நாளை மதுரையில் நடைபெற உள்ளது. மாநாட்டை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் தாவேக தொண்டர்கள் பேனர்களை அமைத்து வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள இனாம் கரிசல் குளம் பகுதியைச் சேர்ந்த காளியப்பன் என்பவரது 19 வயது மகன் காளீஸ்வரனும் தாவேக மாநாட்டை வரவேற்று பேனர் அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது இனாம் கரிசல் குளம் பிரதான சாலையில் மின்கம்பம் அருகே இருந்த கம்பியை அகற்ற முயன்ற போது மின்சாரம் தாக்கியதில் காளீஸ்வரன் தூக்கி வீசப்பட்டார். அருகில் இருந்தவர்கள் உடனடியாக அவரை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வழியிலேயே காளீஸ்வரன் இறந்துவிட்டதாக அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் தெரிவித்தனர். அவனை இழந்தது ரொம்ப வருத்தமா இருக்கு. எல்லாருக்கும் அழுகையாக இருக்கு. சின்ன பையன், வாழ வேண்டிய பையன், 3ஆம் வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் தான் இருந்து ஆணிவேர காப்பாற்றணும் குடும்பத்தை. இந்த மாதிரி இழந்துட்டேன். எல்லாரும் அழுது துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கஷ்டமா இருக்கு. கட்சி பேனர்னு இந்த மாதிரி போய் இவன் வாழ்க்கையை அவனே சீரழிச்சுட்டான். யார் கூட்டு போனான்னு தெரியல, யார் அழைச்சிட்டு போனான்னு தெரியல. அவரை நம்பி தான் இந்த குடும்பமே இருக்குது. அவர் நம்பி தான் படிக்க வச்சு காலேஜில் படிக்க வச்சுட்டு இருந்தான். நான் அவருடைய இந்த கட்சியை ஏதாவது பார்த்து அந்த உதவி குடும்பத்துக்கு நிதி உதவி ஏதாவது பண்ணா அந்த அவர் நம்பி தான் அந்த குடும்பமே இருக்குது. இது விஜய் ஜெயலலிதா அவர்களுக்கு இது தெரியப்படுத்த. உயிரிழந்த காளீஸ்வரன் தனியார் கல்லூரி ஒன்றில் காட்சி ஊடகவியல் 2ஆம் ஆண்டு பயின்று வந்தார். தாவேக மாநாட்டை வரவேற்று பேனர் வைக்கும் முயற்சியில் மின்சாரம் தாக்கி கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.